ஜிஎஸ்டில பேமெண்ட் ஷார்ட்டா கட்டிட்டேன், இதை எப்படி செட்டில் பண்றது அல்லது எப்படி சரி பண்றது அப்படிங்கிற பதிவை பார்க்க போறோம். மொத்தம் 3 பாயிண்ட் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம ஷார்ட் பேமெண்ட் பண்ணிட்டோம், அப்படி ஷார்ட் பேமெண்ட் பண்ணிட்டோம், அதுல இருந்து வெளிவரது எப்படி அல்லது செட்டில் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பாத்திரலாம் எப்படி செட்டில் பண்ண போறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பேமெண்ட்டை ஷார்ட்டா கட்டிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் அவுட்புட் டாக்ஸை வந்து சரியா கால்குலேட் பண்ணாம நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்டா கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள், ஒரு 50,000 ரூபாய் டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு இடத்துல 45,000 ரூபாய் தான் அப்படி சொல்லிட்டு நீங்க தவறா ஃபுல் பண்ணிட்டாவோ ஒரு கிளரிக்கல் எரராவோ நீங்க கன்சிடர் ஆகி அதை நீங்க ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட்டா கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயே ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐடிசிய தவறா கிளைம் பண்ணிட்டீங்க, அதாவது எக்ஸஸா கிளைம் பண்ணி டாக்ஸ் போர்ஷன் கட்ட வேண்டிய இடத்துல கிளைமிங் போர்ஷன் வரங்காட்டி டாக்ஸை ஷார்ட்டா கட்டிட்டீங்க. அதாவது 2Bலயோ அல்லது ஐடிசி இன்வாய்ஸை பேஸ் பண்ணியும் நீங்க டாக்ஸை ஹியூஜா எடுத்துட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்துல டாக்ஸ் வந்து சப்ளையர் சேல்ஸ் சைட்ல, அதாவது கட்ட வேண்டிய போர்ஷன்ல குறைவா காமிச்சு ரிட்டர்னை ஃபைல் பண்றது மூலமா ஷார்ட்டா டாக்ஸ் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 2Bல லிஸ்ட் ஆகாம இன்வாய்ஸை மட்டும் பேஸ் பண்ணி ஐடிசி எடுத்தீங்கன்னா அதுவும் எக்ஸஸ் ஐடிசி கிளைம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால சேல்ஸ் சைட்ல அல்லது சர்வீஸ் சைட்ல இன்கம் சைட்ல பாத்தீங்கன்னா குறைவா இருக்கிறதுக்கு, டாக்ஸ் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலையும் ஷார்ட்டா டாக்ஸ் கால்குலேட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனாலையும் நமக்கு நோட்டீஸ் வர்றதுக்கு அதிகமான. இதை எப்படி நம்ம செட்டில் பண்றது, இந்த டாக்ஸை ஷார்ட்டா கட்டிட்டேன், இதை எப்படி செட்டில் பண்றது அப்படிங்கிற விவரத்தை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டான இடத்த ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கண்டுபிடிச்ச இந்த டாக்ஸ் அமௌண்ட்டை நம்ம கட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனால இந்த அமௌண்ட்டை நம்ம கேரி ஃபார்வர்ட் அல்லது அடுத்த ரிட்டர்ன்ல இதைய காமிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனுக்கு போக முடியாது. அதுக்கு பதிலா DRC 03 அப்படிங்கிற ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸ் அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை ஆஸ் யூஷுவல் நீங்க கேஷ் லெட்ஜர்ல ஏத்தி வச்சிடணும். அதுக்கப்புறம் DRC 03 மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபைல் பண்றது மூலமா இதுல இருந்து நீங்க வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடவே நம்ம 18% பெர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் இந்த டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டி அதையும் இந்த DRC 03யோட ஃபைல் பண்ணணும். பெனால்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாலண்டியரா இந்த டாக்ஸ் அமௌண்ட்டும் வித் இன்ட்ரெஸ்டையும் ஃபைல் பண்றங்காட்டி, பேமெண்ட் பண்றங்காட்டி நம்ம பெனால்ட்டியை அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஒரு 50,000 ரூபாய் டாக்ஸை நான் ஷார்ட்டா கட்டிட்டேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2,000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்குவோம். இதுக்கு CGST SGST 25,000 ரூபாய் டாக்ஸ் அமௌண்டா வரும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் CGST 1000 ரூபாய், SGST 1000 ரூபாய் அப்படின்னு வரும். இந்த அமௌண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் கட்டிடணும். அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ற மாதிரியே ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி டாக்ஸ் அமௌண்ட் கட்டணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அந்த டைம்ல நீங்க டாக்ஸ் கட்டுவீங்க. அதே மாதிரி தான் இந்த டாக்ஸையும் கட்டிடணும். கட்டினா உங்க அமௌண்ட் வந்து கேஷ் லெஜர்ல ஸ்டோர் ஆயிடும். இந்த கேஷ் லெஜர்ல ஸ்டோர் ஆன அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி எதுல யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா DRC 03, அதாவது நீங்க கட்டின டாக்ஸையும் இன்ட்ரெஸ்டையும் அந்த அமௌண்ட்ல காமிச்சு பேமெண்டா கட்டி DRC 03 ஃபைல் பண்றது மூலமா அட்ஜஸ்ட் ஆகி அந்த பேமெண்ட் 0 ஆயிரும். அந்த கேஷ் லெஜர்ல இருந்து அமௌண்ட் செட்டில் ஆயிரும். அதன் மூலமா இந்த பேமெண்ட்டை செட்டில் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ப்ரூஃப் எல்லாமே நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டாக்ஸ் ஆபீசர் எப்ப வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப வேணாலும் GST நோட்டீஸ் வரும். அந்த டைம்ல நம்ம இந்த ப்ரூஃபா எவிடன்ஸா காமிச்சு இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. GST ஷார்ட் பேமெண்ட் கட்டினா எப்படி செட்டில் பண்றது அப்படிங்கிற வீடியோவை பாத்தீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வீடியோவை லிங்க் வச்சிருக்கேன், அதையும் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது என்னன்னா, சப்ளையருக்கு, அதாவது உங்க சப்ளையருக்கு நீங்க பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டீங்க, ஆனா ஒரு டாக்ஸ் கட்டல, அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுல வச்சிருக்கேன். அதையும் பாருங்க, பயனடைஞ்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.